உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாமா? இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஏன் மேடம்க்கு வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குதோ? ஆமாம், என்னால் சும்மா இருக்க முடியல. நம்மளுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. எங்கள் வீட்டில் வேறு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனியா செக் பண்ணியாலாம் கேட்டுட்ருக்காங்க. இதில் நான் உன்னை வேலைக்கு வரேன் அப்படின்னா அவ்வளோதான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, ப்ளீஸ்டா. சரி, ஈவினிங் வந்து பேசிக்கலாம். ம், ஓகே, பாய். பத்திரமா இரு. உனக்கு என்ன பிரச்சனை? யார் நான் பிரச்சனை பண்ணுறேன்னா? ஏதாச்சும் அசிங்கமாக திட்டிட்டு போகிற வை. என்ன மச்சி, யார்டா இவ்வளோ கோவமாக பேசுகிற? வேற யார் மச்சான்? ஒய்ஃப் தான். நீயே சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 7 to 3, அவளுக்கு செகண்ட் ஷிஃப்ட் 2 to 10. எங்களுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலடா. இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போகலான்னு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். வேலைக்கு லீவ் போட சொன்னா வேலை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்போது உன் ஒய்ஃபை வேலைக்கு போவேனான்னு சொல்ல வேண்டியதானே? நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு என்னையும் சொல்கிறான். இதில் என்னையும் சமைக்க சொல்கிறான். ஆனால் உன் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க. ம், கொடுத்து வச்சோண்டா. சொல்கிற பேச்சு கேட்குற பொண்டாட்டியே கிடச்சிருக்கு. என்ன டைம் ஆச்சு? எங்கே போயிட்டு வர? இல்லை, சும்மா வெளியே. சும்மா வெளியேனா எங்க சார்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படத்துக்கு போயிருந்தோம். என்ன இப்போ? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படத்துக்கு போறதுக்கு என்னத்துக்கு கல்யாணம் பண்ணணும்? அதே டவுட் தான் எனக்கும். உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? காலையில ஆபீஸ் போற, நைட் தான் வர, கேட்டா ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன்னு சொல்ற. நான் எப்படா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது? எனக்கு காலையில இருந்து வீட்ல இருக்கிறது எவ்வளவு போர் அடிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நானும் வேலைக்கு போறேன்னு. எனக்கு நல்லா தெரியும் நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதுக்கு தான் வருவேன்னு. நீ என்னமோ பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ வேலைக்கு போகிறது எனக்கு இஷ்டமே இல்லை, அவ்வளோதான். நான் சொல்றது நீ கடைசி வரைக்கும் காதுலயே வாங்க மாட்டேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நீ வேலைக்கு போகணும் அதானே? சரி, நீ போ. என் பிரச்சனை நான் வேலைக்கு போறது போகாதது இல்ல. என் பிரச்சனை நீதான். நானா பண்ண? எனக்கு வேணும்ன்றது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும் தான். ஆனா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்ற. என்னமோ நான் மட்டும் இந்த வீட்ல தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம லவ் பண்ணும்போது நான் காலைல 6 மணிக்கு குட் மார்னிங் அனுப்புனா நீ நைட்டு 12 மணிக்கு குட் நைட்னு அனுப்புவ. நான் நீ மெசேஜ் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் நீ மெசேஜ் கூட பண்ணவே மாட்டேன். அப்படியே பண்ணாலும் ஹாய் பாய் குட் நைட்னு ஃபார்மாலிட்டிக்கு மெசேஜ் பண்ணுவேன். எனக்கு என்னமோ அந்த கர்மா தான் இப்படிலாம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சாருக்கு அப்போ இருந்த காதல் இப்போ எங்க போச்சா? இப்பயும் அப்படியே தான் இருக்கு. நம்பிட்டேன். இந்தா. எனக்கு பசிக்குது, நீ போய் போட்டு சாப்பிடு. கொழுப்புடு உனக்கு. ஏய் வந்துட்டேன். சொல்லுங்க. அப்படியா? சரி, ஓகே. சரி, சாப்பிட போறேன்னு தானே போனேன். ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்து அதுக்குள்ளே வந்து உட்காந்துட்ட. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொன்னேன்ல? ஆமா. இனிமே 1 வீக் உன் கூட தான் இருப்பேன். எதுக்கு? ஆஃபீஸில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அதனால் 1 வீக் ஆஃப் கொடுத்துட்டாங்க. அப்படியா? பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன். சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன்.
காத்து சில்லுன்னு வீசுது காதல் இம்புட்டுதான் சாரல் சன்னதி காட்டுது காதல் இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது வெளிச்சத்துல பார்த்த கடவு போன நிலவன பார்த்த சாஞ்ச என் நெஞ்சுக்குள்ள என்ன சோக சாஞ்ச Wait. ஹலோ ஹாய் மேம், லேப்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்க. ப்ரெக்னன்சி டெஸ்ட் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமா, பாசிட்டிவ்னு வந்திருக்கு மேம். நாளைக்கு ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க மேம். சரி கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆஃபீஸர் சொல்லிட்டாங்கடா. அப்படியாடா? ஆமாடா, எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. சரிடா ஓகேடா. டேய் அப்படியே ஈவினிங் வெளியில போடா. சூப்பர்டா. ஓகேடா, பாய்டா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? இருக்க கூடாதே. நாளையிலேருந்து ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. புரியல. அதுக்கேடா எவ்வளவு சந்தோஷப்படுற? லீவுக்கே லீவ் மேலே வெறுப்புற அளவுக்கு அந்த அளவுக்கு லீவ் விட்டாங்க. ஆக்சுவலாக உனக்கு ஒன்று தெரியுமா, ஆஃபீஸ் போனால் தான் நல்லா ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது ஏதோ ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். உனக்கு நாளையோட ஜெயில் லைஃப் முடியுது, ஆனா எனக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. புரியலையே, என்ன ஸ்டார்ட் ஆகுது? நீ மார்னிங் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ நைட் வர வரைக்கும் நான் தானே தனியா இந்த வீட்டில் இருக்கணும் ஜெயில. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பேச்சை கேட்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேச்சை கேட்கணும். அப்போதான் நல்ல பொண்ணு இல்ல. என்ன பேச்சே காணும்? உண்மையிலே நீங்களாம் கிரேட் தான். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் ஒரு நாள் கூட இப்படிலாம் இருக்க முடியல. நீ வேலைக்கு போகிறனா கூட போ, ரீடாக தான் சொல்கிறேன். ஆனா இனி அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் என் கூட இருக்கிறதுக்கு மூணாவது ஒருத்தங்க வந்துட்டாங்க. புரியலையே. ஏய், ரியலி? நீ வேலைக்கு போகிறதுனா போ. போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா? பாப்பா ப்ரெக்னென்ட் ஆனால் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. நீ போ.